டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பாடத்தொடருடன் இணைந்து இருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஃப்ளட்டர் யூஸ் செய்தே இந்த கோர்ஸினை கண்டினியூ செய்கின்றோம் என்று தெரியும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எங்கள் 7வது அப்ளிகேஷனின் 8வது பாட்டுடன் இணைந்திருக்கின்றீர்கள் என்று தெரியும். நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் எவ்வாறு யூசர் பேஜின் முக்கிய விஜெட்டினை தயாரிப்பது என்று பார்த்தோம். நாங்கள் சார்ட் மற்றும் எக்ஸ்பென்சஸினை ஹோம் பேஜில் காண்பிக்குமாறு டிஸ்பிளே செய்ய சிறிதளவு டேட்டா தேவை என்று பார்த்தோம். அதாவது எக்ஸ்பென்சஸ் மற்றும் இன்கம் சிலவற்றினை சேவ் செய்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இங்கும் டேட்டாவினை சேவ் செய்ய ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸினையே யூஸ் செய்கின்றோம். ஏனென்றால் எனக்கு மிகவும் முக்கியமான சிறிதளவு விடயங்களை உங்களுக்கு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் செய்யும் பொழுது கூற முடியும். பட் நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கும் பொழுது எப்பொழுதும் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் யூஸ் செய்யக்கூடாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு டேட்டா பேசஸ் பற்றி இன்னும் கற்பிக்கவில்லை. அதனால் ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் செய்ய முடிவு செய்தேன். அதில் உங்களுக்கு மிகவும் புதிய மெத்தட் சிலவற்றினை கற்பிப்பேன். உங்களுக்கு அது டேட்டாபேஸ் யூஸ் செய்யும் பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் இன்கம் மற்றும் எக்ஸ்பென்ஸ் சேவ் செய்யும் பொழுது அதற்கு தேவையான மாடலினை தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். நாங்கள் இப்பொழுது கோடிற்கு சென்று இன்கம் மாடல் மற்றும் எக்ஸ்பென்ஸ் மாடல் என்பவற்றினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பென்ஸ் மாடலினை எடுத்தால் எக்ஸ்பென்ஸ் மாடலில் இவ்வாறு ஐக்கன் அண்ட் டைம் இரண்டையும் பாஸ் செய்கின்றேன். இதில் டேட் டைமினை எவ்வாறு சரியாக பாஸ் செய்வது என்று கற்பிப்பேன். நாங்கள் ஆரம்பத்தில் எக்ஸ்பென்ஸ் மாடல் மற்றும் இன்கம் மாடலினை தயாரிப்போம். நீங்கள் இரண்டும் சமமாக இருப்பதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது கோடிற்கு செல்வோம். நாங்கள் கோடிற்கு வந்து முன்னருள்ள செக்ஷனில் செய்த மாற்றங்களை டெர்மினலிற்கு சென்று ஜிட்டிற்கு புஷ் செய்வோம். ஆரம்பத்தில் ஜிட்டிற்கு அனைத்தினையும் ஆட் செய்வோம். அடுத்து கமிட் ஒன்றை கொடுப்போம். ஜிட் கமிட் -m. நாங்கள் இதற்கு மெயின் ஹோம் பேஜ் என்று கொடுப்போம். அதனை நீங்கள் ஜிட்டிற்கு புஷ் செய்ய முடியும். நான் இப்பொழுது டெர்மினலினை க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு டெர்மினலினை க்ளோஸ் செய்து இவற்றை சரியாக கண்டினியூ செய்து செல்ல முடியும். நான் இப்பொழுது மாடல்ஸில் தயாரிக்க வேண்டும். நான் இவற்றினை இவ்வாறு க்ளோஸ் செய்கின்றேன். நீங்கள் மாடல்ஸ் என்ற இடத்துக்கு சென்று புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் ஆரம்பத்தில் இன்கம் மாடலினை தயாரிக்கின்றேன். இன்கம் மாடல் டாட். உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த இன்கம் மாடல் உள்ளே கேட்டகரி ஒன்று இருக்கின்றது தெரியும். அதாவது நாங்கள் இன்கம் எந்த கேட்டகரி என்று செலக்ட் செய்ய முடியும். நான் கொடுத்த தரவுகளை மேலே கொடுத்து இருக்கின்றேன். நீங்கள் இதனை பார்க்க முடியும். எம்மிடம் கேட்டகரி லிஸ்டில் இருந்து இன்கம் கேட்டகரி செட் ஒன்று இருக்கின்றது. இல்லை என்றால் நமக்கு மல்டிபிள் செக்டரில் இருந்து செலக்ட் செய்ய முடியும். நான் இப்பொழுது சேலரியா ஃப்ரீலான்சிங்கிலிருந்து வந்த இன்கமா, இல்லை என்றால் பசிவ் இன்கமா, இல்லை என்றால் சேல்ஸா போன்ற 4 ஆட் செய்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பியவாறு இந்த விடயங்களை மாற்ற முடியும். எக்ஸ்பென்சஸ்களை எடுத்தாலும் அவ்வாறு கேட்டகரிஸிலேயே கொடுத்து இருக்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டகரியினை ஈனம் ஒன்றாக கொடுப்போம். உங்களுக்கு ஈனம் என்றால் என்ன என்று தெரியாவிட்டால் நீங்கள் எமது டாட் சீரீஸினை பார்க்குமாறு ரெக்கமெண்ட் செய்கின்றேன். நான் இங்கு இன்கம் கேட்டகரி என்று கொடுக்கின்றேன். நீங்கள் ஈனம் என்பதால் இங்கு நிச்சயமாக செமிகோலன் ஒன்றை கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் ஈனம் ஒன்றை இவ்வாறு டிஃபைன் செய்வோம். நீங்கள் உள்ளே இருப்பவற்றினை சரியாக கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஈனமிற்கு ஃப்ரீலான்சிங் என்று கொடுக்கின்றேன். அடுத்து சேலரி என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு பசிவ் என்று கொடுக்க முடியும். அடுத்து உங்களுக்கு சேல்ஸ் என்று கொடுக்க முடியும். நான் இப்பொழுது இன்கம் கேட்டகரி ஈனமினை தயாரித்திருக்கின்றேன். நாங்கள் பிறகு இதற்கு இமேஜஸ் மற்றும் கேட்டகரி கலர்ஸினை டிஃபைன் செய்வோம். நான் ஆரம்பத்தில் ஃபைனல் கிளாஸினை தயாரிக்கின்றேன். நான் இதனை இன்கம் என்று டிஃபைன் செய்கின்றேன்.
இந்த ஃபைனல் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, ஃபைனல் அவசியமில்லை. அடுத்து நீங்கள் இதில் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸினை கூறிக்கொண்டு செல்ல முடியும். இங்கு ஃபைனல் இன்ட் ஐடி, ஃபைனல் டாட், ஃபைனல் ஸ்ட்ரிங், டைட்டில் என்பன இருக்கின்றன. அடுத்து நீங்கள் இங்கு அமௌண்ட் ஒன்றினை கொடுக்க முடியும். நிச்சயமாக அமௌண்ட் ஒன்று இருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் ஃபைனல் கேட்டகரியினை டிஃபைன் செய்ய முடியும். உங்களுக்கு கேட்டகரி இன்கம் கேட்டகரியாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். நாங்கள் இன்கம் கேட்டகரியில் ஈனமினை இவ்வாறு டிஃபைன் செய்தோம். இதனை கேட்டகரி என்று கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் ஃபைனல் டேட் டைம் இனை கொடுக்க முடியும். இதற்கு டேட் என்பதை கொடுங்கள். அடுத்து உங்களுக்கு ஃபைனல் டேட் டைம், ஃபைனல் டிஸ்கிரிப்ஷனினை கொடுக்க முடியும். நான் ஃபைனல் ஸ்ட்ரிங், டிஸ்கிரிப்ஷனினை ஸ்ட்ரிங்காக கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இந்த மாடலினை தயாரிக்க முடியும். நான் இங்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல் கிளிக் செய்த பிறகு கன்ஸ்ட்ரக்டரினை தயாரிக்க முடியும். இங்கு அமௌண்ட், நான் எனது ஒவ்வொரு இன்கமிற்கும் ஐடி, டைட்டில், அமௌண்ட், கேட்டகரி, டேட், டைம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்பன இருக்க வேண்டும் என்று கூறினேன். நான் இங்கு இந்த பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய தேவையில்லை. இங்கு நீங்கள் இப்பொழுது மற்றொரு விடயம் ஒன்றினை செய்ய முடியும். இங்கு நான் மேலும் எளிதாக அதனை செய்த பிறகு இந்த இன்கமிற்கு தொடர்பு பட்டதை பார்க்க முடியும். நீங்கள் இந்த இமேஜஸ்களை பார்க்க முடியும். நான் இவ்வாறு இமேஜஸ்களை ரெண்டர் செய்கின்றேன் என்பதை பார்க்கலாம். ஷாப்பிங் என்றால் ஷாப்பிங் என்ற கேட்டகரியிற்கு தொடர்பு பட்ட இமேஜ் ஒன்று. சப்ஸ்கிரிப்ஷன் என்றால் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற கேட்டகரியிற்கு தொடர்பு பட்ட இமேஜ் ஒன்று இருக்கும். நாங்கள் அவ்வாறு இந்த கேட்டகரியிற்கு தொடர்பு பட்ட இமேஜ்களை தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும். நாங்கள் இதனையும் மாடல் உள்ளே டிஃபைன் செய்ய முடியும். நான் இதற்கு காமன் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இதற்கு கேட்டகரி இமேஜஸ் என்று கொடுக்கின்றேன். நீங்கள் அதனை மேப் ஒன்றாக தயாரிக்க முடியும். உங்களுக்கு மேப்பாக தயாரித்தால் அது மிகவும் எளிதாக இருக்கும். உங்களுக்கு இது இன்கம் கேட்டகரி ஒன்றிற்கே மேப்பாக வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். இங்கு நாங்கள் தயாரித்த இன்கம் கேட்டகரியினை அனுப்ப வேண்டும். அதாவது அது இன்கம் கேட்டகரி ஆப்ஜெக்ட் ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் அது ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்றாகவும் இருக்க வேண்டும். நான் இதற்கு இன்கம் கேட்டகரி இமேஜஸ் என்று பெயர் கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை மேப்பாக தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக வேண்டும். நாங்கள் இன்கம் கேட்டகரி ஒன்றை எடுப்போம். நாங்கள் இந்த இன்கம் கேட்டகரியில் ஆரம்பித்த ஃப்ரீலான்ஸிற்கு இமேஜ் ஒன்றை செட் செய்கின்றோம் என்று கருதுவோம். உங்களுக்கு அசெட்ஸிற்கு சென்று ஃப்ரீலான்ஸ் இமேஜினை பார்க்க முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் இதனை வெறுமையாக வைத்து நம்முடைய இன்கம் 4ற்கும் டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு பசிவ் என்பது இருக்கின்றது தெரியும். சேலரி மற்றும் சேல்ஸ் இருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது இதற்கு இமேஜஸினை சரியாக செட் செய்ய வேண்டும். ஃப்ரீலான்ஸ் என்பதற்கு இங்கு ஃப்ரீலான்ஸ் என்ற இமேஜ் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இங்கிருந்து பாத்தினை காப்பி செய்வோம். ஃப்ரீலான்ஸிற்கு இந்த பாத்தினை கொடுப்போம். நான் பசிவிற்கு கார் என்ற இமேஜினை இப்பொழுது கொடுக்கின்றேன். உங்களுக்கு இவற்றிற்கு விருப்பமான இமேஜஸ் ஆட் செய்ய முடியும். எந்த இமேஜஸாகவும் இருக்க முடியும். நான் சேலரி என்பதற்கு இங்கு இருக்கும் ஹெல்த் என்ற இமேஜினை கொடுக்கின்றேன். நான் சேல்ஸிற்கு இங்கு இருக்கும் சேலரி என்ற இமேஜினை கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது இன்கம் கேட்டகரி இமேஜஸ் லிஸ்டினையும் தயாரித்திருக்கின்றேன். அதனை நான் மேப்பாக தயாரித்தேன். நான் உங்களுக்கு இதனை தயாரித்ததன் பெருமதியை இதனை யூஸ் செய்யும் இடத்தில் கூறுவேன். நீங்கள் மற்றொரு விடயத்தினை பார்க்க முடியும். நாங்கள் இங்கு கிராஃப் அல்லது பட்ஜெட் செக்ஷனினை டிஸ்பிளே செய்யும் பொழுது ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும் தொடர்புபட்ட கலர் ஒன்று இருக்கின்றது. நான் ஷாப்பிங் என்றால் இவ்வாறு கடும் மஞ்சள் நிறம் யூஸ் செய்திருக்கின்றேன். பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் என்றால் என்னுடைய மெயின் கலரினை யூஸ் செய்திருக்கின்றேன். ஃபுட் என்றால் சிவப்பு, சேலரி என்றால் பச்சை, பசிவ் இன்கம் என்றால் கருப்பு. இவ்வாறு கலர்ஸினை டிஃபைன் செய்ய வேண்டும்.
அதாவது கேட்டகரி இமேஜஸ் போன்று எனக்கு இங்கு கேட்டகரி கலர்ஸ்களை டிஃபைன் செய்ய முடியும். நீங்கள் இதற்கும் இதே போன்று மேப் ஒன்றை தயாரிக்க முடியும். final.map. உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் இன்கம் கேட்டகரியுடன் தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். இன்கம் கேட்டகரி மற்றும் மறுபக்கம் வர வேண்டியது ஸ்ட்ரிங் இல்லை, கலர் ஆகும். நான் இதற்கு இன்கம் டாட் கேட்டகரி கலர் என்று கொடுக்கின்றேன். அதே போன்று மேப் ஒன்றை தயாரிக்க வேண்டும். கலர் யூஸ் செய்ய மெட்டீரியல் டாட் பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய வேண்டும். பேசிக்கலி நீங்கள் இப்பொழுது இதே போன்று மேப் ஒன்றைய தயாரிக்க வேண்டும். நீங்கள் இன்கம் கேட்டகரி ஒன்றை எடுக்க முடியும். நான் இன்கம் கேட்டகரி உள்ளே ஆரம்பத்தில் ஃப்ரீலான்ஸிற்கு கலர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நீங்கள் ஃப்ரீலான்ஸ் என்றால் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் கலரினை கன்ஸ்டன்டாக டிஃபைன் செய்கின்றேன். நீங்கள் வேல்யூவினை கொடுக்க முடியும். உங்களுக்கு விருப்பமான கலரினை இதற்கு டிஃபைன் செய்ய முடியும். இப்பொழுது 0xFFE57373 என்ற கலரினை கொடுப்போம். உங்களுக்கு இப்பொழுது இந்த இன்கம்ஸ் 4ற்கும் இவற்றினை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். நான் இங்கு எனது கோடினை காப்பி செய்து அங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் எனது GitHub ரெபாசிட்டரிக்கு சென்று இவற்றினை பார்க்க முடியும். நீங்கள் நான் பசிவ் இன்கமிற்கு இவ்வாறு பச்சை நிற கலர் செட் செய்திருக்கின்றேன் என்பதை பார்க்க முடியும். நான் சேல்ஸிற்கு இவ்வாறு நீல நிற கலர் செட் செய்திருக்கின்றேன். நான் சேலரியிற்கு இவ்வாறு மஞ்சள் கலர் செட் செய்திருக்கின்றேன். இப்பொழுது எம்முடைய இன்கம் மாடல் உள்ளே முக்கிய அட்ரிபியூட்ஸ் அனைத்தையும் நிறைவடைந்து விட்டது. நான் இன்கம் கேட்டகரி ஒன்று இருக்கின்றது என்று கூறினேன். நாங்கள் இங்கு கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். இன்கம் கேட்டகரி ஈனம். நாங்கள் கேட்டகரி இன்கமினை தயாரித்தோம். நான் இதற்குள் இன்கமின் கேட்டகரிஸை எவை என்று கூறினேன். ஃப்ரீலான்ஸ், சேலரி, பசிவ் அண்ட் சேல்ஸ் என்பன இருக்கின்றன. அதன் பிறகு நான் கேட்டகரியிற்கு தொடர்பு பட்ட இமேஜ் இல்லை என்றால் கேட்டகரி இமேஜினை மேப் செய்தேன். நீங்கள் இவ்வாறு மேப் ஒன்று தயாரித்து பார்க்க முடியும். இங்கு கேட்டகரி இன்கம், கேட்டகரி மற்றும் ஸ்ட்ரிங் என்பவற்றிற்கு இடையே மேப் ஒன்றே இருக்கும். இது இன்கம் கேட்டகரி ஆகும், இது ஸ்ட்ரிங் ஆகும். இங்கு இந்த இரண்டுக்கும் இடையே மேப் ஒன்றே இருக்கின்றது. நான் இதிலும் இன்கம் கேட்டகரி கலர்ஸ் என்ற வேரியபிள் உள்ளே மேப்பாக கலர்ஸ்களை டிஃபைன் செய்தேன். இதற்குள் இந்த இன்கம் கேட்டகரி மற்றும் கலர் இடையே மேப் ஒன்றே இருக்கும். அடுத்ததாக நான் ஃபைனலி இன்கம் என்ன என்று இன்கம் மாடலினை இவ்வாறு டிஃபைன் செய்தேன். நான் இங்கு எனது ஒவ்வொரு இன்கம் இருக்கும் ஐடி, டைட்டில், அமௌண்ட், கேட்டகரி என்பன இருக்கும் என்று கூறினேன். நீங்கள் கேட்டகரியாக இங்கு இன்கம் கேட்டகரி என்ற ஈனம் டைப்பினை கொடுக்க வேண்டும். பாருங்கள், அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் செய்வது மாத்திரமே இருக்கின்றது. நான் இவ்வாறு எக்ஸ்பென்ஸ் மாடலினையும் தயாரிக்கின்றேன். நான் இவ்வாறு ஈனம் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். ஈனம் ஃபார் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ். நான் ஈனம் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இங்கு ஈனமின் பெயரை எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது உங்கள் ஃபிக்மா ஃபைலிற்கு சென்றால் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸினை பார்க்க முடியும். மேலே ஸ்க்ரோல் செய்தால் ஷாப்பிங், சப்ஸ்கிரிப்ஷன், ஃபுட், ஹெல்த் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். நான் இங்கு ஆரம்பத்தில் ஃபுட்டினை கொடுக்கின்றேன். அடுத்து டிரான்ஸ்போர்ட் கொடுக்க முடியும். அடுத்து ஹெல்த்திற்கு பிறகு ஷாப்பிங் என்பதை ஆட் செய்ய முடியும். இது எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிகள் ஆகும். அதன் பிறகு சப்ஸ்கிரிப்ஷன்களை ஆட் செய்ய முடியும். நான் கேட்டகரிகளை ஈனமாக ஆட் செய்தேன். நீங்கள் இப்பொழுது மாடல் தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது மாடலினை தயாரிக்கின்றேன்.
நீங்கள் கிளாஸ் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது எக்ஸ்பென்ஸ் மாடல் ஒன்றையே தயாரிக்கின்றேன். நான் இதற்கு எக்ஸ்பென்ஸ் என்று பெயர் கொடுக்கின்றேன். எமக்கு அவையே பேசிக்கலி தேவையாகும். இங்கு இன்கமில் டிஃபைன் செய்தவையே தேவையாகும். அதனால் நான் இங்கிருந்து காப்பி செய்து இதற்குள் பேஸ்ட் செய்கின்றேன். இங்கு டைட்டில் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியாக இருக்க வேண்டும். இதனை எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸிலிருந்தே எடுக்கின்றோம். அடுத்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரினை இவ்வாறு தயாரிக்க முடியும். நான் ஐடி, டைட்டில், அமௌண்ட், கேட்டகரி மற்றும் டேட் டைம் டிஸ்கிரிப்ஷன் என்பன இருக்கின்றன என்று கூறினேன். நான் முன்னர் செய்தது போன்றே கேட்டகரி இமேஜஸ் மற்றும் கேட்டகரி கலர்ஸ்களை இதற்குள்ளும் டிஃபைன் செய்தால் சிறந்ததாகும். அதனால் நான் ஆரம்பத்தில் கேட்டகரி இமேஜஸ்களை டிஃபைன் செய்கின்றேன். அதற்கு உங்களுக்கு ஃபைனல் மேப் ஒன்றை தயாரிக்க முடியும். நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி மற்றும் முன்னர் செய்தது போன்றே செய்ய வேண்டும். ஸ்ட்ரிங் டேட்டா இடையே இந்த மேப் உருவாக வேண்டும். நான் இதற்கு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி இமேஜஸ் என்று கொடுக்கின்றேன். இங்கு சமன் அடையாளம் வர வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதில் இமேஜஸ் இல்லை என்றால் இந்த கேட்டகரிஸினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியினை எடுத்து எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸில் இருக்க முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் ஃபுட்டின் இமேஜினை இவ்வாறு கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு எம்டியாக வைத்து இவற்றில் 5 காப்பீஸ் எடுக்கின்றேன். ஃபுட் இருக்கின்றது, அடுத்தது டிரான்ஸ்போர்ட் இருக்கின்றது, அடுத்து ஹெல்த் என்று இருக்கின்றது. ஹெல்த்திற்கு பிறகு ஷாப்பிங் என்பதை கொடுக்க முடியும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் என்பதை கொடுக்க முடியும். இப்பொழுது இமேஜஸின் பத்தினை சரியாக காப்பி செய்வோம். நாங்கள் ஃபுட் என்பதற்கு நான் கருதுகின்றவாறு ஃபுட் என்ற இமேஜ் இருக்கும். நாங்கள் பார்ப்போம், ஃபுட் என்ற இமேஜ் இல்லை. நாங்கள் ரெஸ்டாரண்ட் என்பதை கொடுக்க முடியும். இங்கிருந்து காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்ய முடியும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் என்பதற்கு கார் என்ற இமேஜினை யூஸ் செய்ய முடியும். ஹெல்த் என்பதற்கு ஹெல்த் என்ற இமேஜினை யூஸ் செய்ய முடியும். நாங்கள் ஷாப்பிங் என்பதை பார்த்தால் பேக் என்ற இமேஜ் ஒன்று இருக்கும். பேக் என்ற இமேஜினை காப்பி செய்யுங்கள். நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்பதற்கு எது சிறந்தது என்று பார்ப்போம். அங்கு பில் என்ற இமேஜ் ஒன்று இருக்கின்றது. நான் இந்த பில் என்ற இமேஜினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கு கேட்டகரி மாடல் இல்லை என்றால் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி மற்றும் ஸ்கிரீன் இடையே மேப் என்ற இந்த இமேஜஸ் இருக்கும் என்பது தெளிவாக வேண்டும். நாங்கள் இப்பொழுது கேட்டகரி கலர்ஸ்களை தயாரிப்போம். நீங்கள் ஃபைனல் மேப் ஒன்றை தயாரிக்க முடியும். எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ் மற்றும் கலர்ஸ் இடையே மேப் தயாரிக்க வேண்டும். நான் இதற்கு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கலர்ஸ் என்று கொடுக்கின்றேன். இங்கு எஸ் என்ற எழுத்து SE ஆக இருக்க வேண்டும். நீங்கள் இங்கு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கலர்ஸ் என்று கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது பேசிக்கலி முன்னர் செய்தது போன்று கலர்ஸ்களை கொடுக்க வேண்டும். நான் எனது ஜிட்ஹப்பிற்கு சென்று இந்த கலர்ஸ்களை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். நான் காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்து உங்களுக்கு இதனை தெளிவாக விளக்குகின்றேன். இங்கு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி இல்லை, எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸாக இருக்க வேண்டும். பட் நான் இன்கம் என்பதே இதற்கு சிறந்த பெயர் என்று நினைக்கின்றேன். முன்னர் கேட்டகரி என்று கொடுத்து விட்டேன். இதனால் நாங்கள் இந்த கேட்டகரிஸ் என்பதை கேட்டகரி என்று ரீநேம் செய்வோம். அது சிறந்ததாகும். இப்பொழுது என்ன இஷ்யூ இருக்கின்றது என்று கேட்டகரியினை பார்ப்போம். இங்கு சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் பேசிக்கலி எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி மற்றும் கலர் என்பவற்றிற்கிடையே மேப் ஒன்றை தயாரித்தது தெளிவாகி இருக்கும். நான் ஃபுட் என்ற கேட்டகரியிற்கு இந்த ரெட் கலர், அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட்டிற்கு கிரீன் கலர் என்று இவற்றினை மேப் செய்தேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் பேசிக்கலி இன்கம் மாடல் மற்றும் எக்ஸ்பென்ஸ் மாடல் தயாரித்து விட்டோம். எம்மால் இப்பொழுது இங்கு இருக்கும் இந்த UIனை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். நாங்கள் இங்கு இருக்கும் இந்த UIனை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வோம். உங்களுக்கு இது டொகுலாக முடியும் என்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு இந்த UIனை பேஜ் ஒன்றில் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். நாங்கள் இந்த UIனையே
இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் இவ்வாறு டப் ஐகான் ஒன்று இருக்கும், டப் பட்டன் ஒன்று இருக்கும் என்பதை பார்க்க முடியும். நாங்கள் இந்த பட்டனிலிருந்து எக்ஸ்பென்ஸிற்கு கிளிக் செய்த பிறகு எக்ஸ்பென்ஸாக மாற வேண்டும். நீங்கள் கலர் மாறி இருக்கின்றதை பார்க்க முடியும். இந்த ஃபார்ம் இதன் டேட்டாக்களில் ஒன்றாகும். நான் இன்கமிற்கு மாறினால் இது இன்கம் என்பதால் கிரீன் கலராக மாறும். நாங்கள் அடுத்து இந்த கேட்டகரிஸ் லிஸ்டினை டிஃபைன் செய்ய இன்கம் கேட்டகரிஸ் லிஸ்டிற்கு மாற வேண்டும். நான் இப்பொழுது இதனை தயாரிக்க வேண்டும். ஆகவே எவ்வாறு இதனை அழகாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நான் இங்கிருந்து க்ளோஸ் ஆல் என்று கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது நாங்கள் ஆட் செய்ய ஆட் நியூ ஸ்க்ரீன் தேவையாகும். நான் இவ்வாறு ஸ்கேஃபோல்டில் கொடுத்த ஆப் பாரினை நீக்குகின்றேன். நான் இப்பொழுது பாடியினை தயாரிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் SI ஸ்கேஃபோல்டின் பாடியாக சேஃப் ஏரியா விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் சேஃப் ஏரியா உள்ளே சைல்டாக சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இதன் சைல்டாக சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாங்கள் UIற்கு மீண்டும் சென்றால் இந்த பகுதி சைல்டாக இருப்பதை பார்க்கலாம். அதாவது நீங்கள் கீழே இருக்கும் கண்டென்ட்டின் மேல் பகுதியில் இந்த பாக்ஸ் வந்து இருப்பதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் கீழே இருக்கும் கண்டென்ட்டிற்கு மேலே இந்த பாக்ஸினை ப்ளே செய்ய வேண்டும் என்றால் ஸ்டக் விஜெட் ஒன்றினை யூஸ் செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். அதனால் நான் சைல்டாக ஸ்டக் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஸ்டக் விஜெட் உள்ளே சில்ட்ரனினை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நாங்கள் இப்பொழுது ஸ்டக்கிற்கு சில்ட்ரனினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கார்டின் UIயினை மாத்திரம் இம்ப்ளிமெண்ட் செய்வோம். உங்களுக்கு நான் ரோ ஒன்றாகவே அதனை ஆரம்பத்தில் தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். ரோ விஜெட் ஒன்றை எடுத்து இதன் சில்ட்ரனினை கொடுக்க முடியும். நான் ஆரம்பத்தில் இந்த ரோ உள்ளே எக்ஸ்பென்ஸ் என்பதையும் இன்கம் என்ற இந்த இரண்டையும் ஆரம்பத்தில் ரெண்டர் செய்வோம். அப்பொழுது எம்மால் அதனை வேகமாக தயாரிக்க முடியும். நான் இங்கு எக்ஸ்பென்ஸ் என்று கொடுக்கின்றேன். எனக்கு எக்ஸ்பென்ஸ் அண்ட் இதே போன்று இன்கமும் தேவையாகும். இவற்றினை கொடுத்து எவ்வாறு வருகின்றது என்று பாருங்கள். ஆட் நியூவிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் எக்ஸ்பென்ஸ் இன்கம் என்ற இரண்டும் இங்கு ஆட் ஆகி இருக்கின்றதனை பார்க்க முடியும். நீங்கள் இவற்றினை நடுவே கொண்டு வர முடியும். நாங்கள் இங்கு இருக்கும் ரோவினை சிறிது மாற்றினால் இவற்றினை நடுவே தயாரிக்க முடியும். உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை எடுக்க முடியும். நான் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை தயாரிக்கின்றேன். நாங்கள் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் ஈவன்லி ஆக கொடுத்து என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்போம். பெரும்பாலும் வேறுபாடு வராது. நீங்கள் வேறுபாடு வந்திருக்கின்றதை பார்க்க முடியும். உங்களுக்கு நான் இங்கு ஸ்டேட் ரீஃப்ரெஷ் செய்யும் ஒவ்வொரு முறையும் டிஃபால்ட்டாக ஹோம் பேஜிற்கு செல்கின்றேன் என்று தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் அது எம்முடைய மெயின் பேஜ் ஆகும். நான் மெயின் ஸ்க்ரீனிற்கு சென்றால் மெயின் ஸ்க்ரீனில் கரண்ட் இண்டெக்ஸினை எப்பொழுதும் 0 செட் செய்திருக்கின்றோம். அதனால் நீங்கள் விஜெட்ஸ் ரெண்டராகும் வரிசையை சிறிது மாற்ற முடியும். நான் ஆரம்பத்தில் இங்கு கரண்ட் 0 இண்டெக்ஸிற்கு ஆட் நியூ ஸ்க்ரீனினை கொடுத்தால் நீங்கள் கரண்ட் இண்டெக்ஸ் எனது ஆட் நியூவிற்கு மாறியதை பார்க்க முடியும். நாங்கள் முன்னர் ஆட் செய்து இந்த UIயினை இம்ப்ளிமெண்ட் செய்து மாற்ற வேண்டும். நீங்கள் ஹோம் செலக்ட் செய்தால் இப்பொழுது ஆட் நியூ ஸ்க்ரீனிற்கே வந்திருக்கின்றேன் என்பதை பார்க்க முடியும். எனக்கு இப்பொழுது இதற்கு சிறிய பேக்ரவுண்ட் மற்றும் கலர்ஸ்களை மாற்ற வேண்டும். ஆகவே உங்களுக்கு நாங்கள் இதனை கண்டெய்னர்ஸுடன் ராப் செய்ய வேண்டும் என்று தெரியும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஸ்டக்கிற்கு சிறிய பேடிங் ஒன்றை கொடுப்போம். நான் இந்த ஸ்டக்கிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் பேடிங் விஜெட்டுடன் ராப் செய்து பேடிங் கொடுக்க முடியும். நான் இங்கு வெர்டிக்கல் பேடிங் கொடுக்கின்றேன். எனக்கு இங்கு சிமெட்ரிக்காக தயாரித்து மேல் மற்றும் கீழே பேடிங் தேவையாகும். நான் இங்கு வெர்டிக்கல் பேடிங் கொடுக்கின்றேன். K டிஃபால்ட் பேடிங். நீங்கள் பேடிங் ஆட் ஆகி இருக்கின்றதை பார்க்க முடியும். நாங்கள் இவற்றிற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் கொடுக்க வேண்டும். நாங்கள் அதனை கொடுத்து இந்த மெயின் ரோவினை கண்டெய்னர் ஒன்றில் ராப் செய்வோம். நான் இதனை கண்டெய்னர் ஒன்றில் ராப் செய்கின்றேன். கண்டெய்னர் ராப் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் பேக்ரவுண்ட் கலரினை கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது இந்த கண்டெய்னர் உள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் சிலவற்றினை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஹைட்டினை
இந்த கண்டெய்னரின் ஹைட்டினை கொடுக்கின்றேன். நாங்கள் ஹைட்டினை மீடியா குவரியாக தயாரிப்போம். மீடியா குவரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டினை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இங்கு கண்டெக்ஸ்டின் சைஸின் ஹைட்டினை இப்பொழுது 0.06 என்று கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் டெக்கரேஷன் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். நீங்கள் இதற்கு பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இதில் கலரினை கொடுக்க முடியும். உங்களுக்கு கலர் ஒயிட்டாக இருக்க வேண்டும் என்று தெரியும். ஆகவே நான் கே ஒயிட் என்ற கலர் அண்ட் இதில் பார்டர் ரேடியஸினை பெரிய சர்க்குலர் ரேடியஸாக கொடுக்க வேண்டும். நான் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலரினை 100 கொடுக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இங்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை என்று தெரியும். ஏனென்றால் இந்த சிவப்பு பார் நடுவே இருக்கின்றது. நான் இப்பொழுது ஸ்கேஃபோல்டின் பேக்ரவுண்ட் கலரினை மாற்றுகின்றேன். ஸ்கேஃபோல்டின் பேக்ரவுண்ட் கலரினை கே ரெட்டாக கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது எமது கார்டு டிசைனாக வரும் விதத்தினை பார்க்க முடியும். நீங்கள் இப்பொழுது இது அட்ஜஸ்டில் ஸ்டக் ஆகி இருக்கின்றதனை பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவினையும் பேடிங் விஜெட்டினையும் ரப் செய்ய முடியும். இங்கு சிமெட்ரிக் மற்றும் ஹொரிசாண்டல் என்றால் இந்த 2 பக்கங்களில் இருந்து பேடிங் ஆட் ஆக வேண்டும். நான் ஹொரிசாண்டல் பேடிங்கினை இங்கு கே டிஃபால்ட் பேடிங்காக கொடுக்கின்றேன். நீங்கள் சிறிய பேடிங் ஆட் ஆகி இருக்கின்றதனை பார்க்க முடியும். இப்பொழுது நாங்கள் ரோவினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றையும் நான் விஜெட் ஒன்றில் ரப் செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். அது கண்டெய்னர் என்ற விஜெட் ஆகும். நான் இதனையும் கண்டெய்னர் விஜெட்டுடன் ரப் செய்கின்றேன். இல்லை என்றால் நாங்கள் பேசிக்கலி ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்தால் ஆரம்பத்தில் அது சரியாக இருந்தால் அதனை காப்பி செய்ய முடியும். நான் கண்டெய்னர் விஜெட்டில் டெக்கரேஷனினை கொடுக்கின்றேன். நான் பேக்ரவுண்ட் கலரினை பேசிக்கலி பார்டர் ரேடியஸுடன் ஆட் செய்ய வேண்டும். நான் இதில் கலரினை கே ரெட் என்ற கலர் கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை பிறகு டைனமிக்கலி சேஞ்ச் ஆகுமாறு தயாரிப்போம். நாங்கள் அடுத்து பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுப்போம். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். எனக்கு 100 போன்ற ரேடியஸ் ஒன்று தேவையாகும். நீங்கள் இப்பொழுது அதனை கொடுத்து சேவ் செய்தால் எக்ஸ்பென்ஸ் என்பது அட் ஆகின்றதை பார்க்க முடியும். அடுத்து நீங்கள் இது சரியாக அட் ஆகவில்லை என்பதால் இதற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நான் பேடிங் விஜெட்டினை இதற்கு கொடுக்கின்றேன். பேடிங் ஒன்றை கொடுப்போம். எம்மால் இதற்கு பெரிய பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். உண்மையில் நான் சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் சிமெட்ரிக்காக ஹொரிசாண்டல் டெக்கரேஷனில் இருந்து 60 மற்றும் வெர்டிக்கல் டெக்கரேஷனில் இருந்து 10 பேடிங் கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது இது அழகாக ஸ்டைல் ஆகின்றதை பார்க்க முடியும். நீங்கள் இங்கு கான்ஸ்ட் என்பதை கொடுக்க முடியும். அப்பொழுது இந்த கான்ஸ்ட் தேவையில்லை. இப்பொழுது பேசிக்கலி எக்ஸ்பென்ஸ் என்பது அட் ஆகி இருக்கின்றது. எம்மால் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க முடியும். ஃபாண்ட் சைஸினை 16 கொடுக்கின்றேன். நீங்கள் இதில் ஃபாண்ட் வெயிட்டினை அதிகரிக்க முடியும். நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டிற்கு இப்பொழுது 500 கொடுப்போம். இந்த அளவு சிறந்ததாகும். எனக்கு இப்பொழுது இது போன்ற ஒன்றை தேவையாகும். அதனால் நான் இந்த கண்டெய்னரனை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்து சேவ் செய்த பிறகு அளவிற்கு தேவையானவாறு வந்திருக்கின்றதை பார்க்க முடியும். இதனை இன்கமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நான் இப்பொழுது இங்கு இதனை கிளிக் செய்தால் மாத்திரமே பேக்ரவுண்ட் கலர் செட் ஆக வேண்டும் என்பது தெளிவாக வேண்டும். ஆகவே நான் என்ன கிளிக் செய்கின்றேன் என்று ட்ராக் செய்ய வேண்டும். நாங்கள் அதனை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்ப்போம். இப்பொழுது நான் எக்ஸ்பென்ஸ் ஆட் செய்கின்றேனா இன்கம் ஆட் செய்கின்றேனா என்று இங்கிருந்து ட்ராக் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் ஸ்டேட்டிற்கு வந்து புதிய ஸ்டேட் ஒன்றை டிஃபைன் செய்ய முடியும். நான் இங்கு ஸ்டேட் டு ட்ராக் த எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம் என்று கொடுக்கின்றேன். நான் இன்டிஜர் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கு பிரைவேட் வேரியபிளினை செலக்டட் மெத்தட் என்று கொடுக்கின்றேன். நான் இங்கு இப்பொழுது 0 என்று இனிஷியலைஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது இதனை கிளிக் செய்திருப்பது 0 இருக்கின்றதா 1 இருக்கின்றதா என்று ட்ராக் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். ஆகவே உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பென்ஸ் என்பதற்கு
கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றை கொடுத்து இதனை கிளிக் செய்தால் நான் செலக்டட் என்பதை 0 கொடுப்பேன் என்பது தெளிவாகி இருக்கும். அதாவது செலக்டட் 0 என்றால் எக்ஸ்பென்ஸ் 1 ஆகும். நான் இன்கம் என்பதை கிளிக் செய்தால் செலக்டட் மெத்தட் என்பதை 1 அப்டேட் செய்வோம். அதாவது நாங்கள் இன்கம் என்பது செலக்டட் மெத்தட் என்றால் இதனை இன்கமாக எடுக்கின்றோம். ஆகவே நான் எக்ஸ்பென்ஸ் என்பதற்கு செல்கின்றேன். உங்களுக்கு இதனை இப்பொழுது எவ்வாறு செய்வது என்று தெளிவாக இருந்திருக்கும். நான் இந்த கண்டெய்னரனை விஜெட் ஒன்றில் ரப் செய்கின்றேன். எனக்கு கெஸ்டர் டிடெக்டர் என்பதே தேவையாகும். இதற்குள் ஒன் டேப் என்ற மெத்தட் ஒன்று இருக்கும். உங்களுக்கு நான் இப்பொழுது ஸ்டேட்டினை மாற்ற வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். நீங்கள் செட் ஸ்டேட்டாக பார்க்க முடியும். நான் செலக்டட் மெத்தடினை தயாரிக்க வேண்டும். நான் இங்கு செலக்டட் மெத்தடினை 0 இனிஷியலைஸ் செய்ய முடியும். எனக்கு 0 என்றால் எக்ஸ்பென்ஸ் 1 ஆகும் என்பது தெரியும். இவ்வாறு நான் இன்கம் கண்டெய்னருக்கும் கெஸ்டர் டிடெக்டர் கொடுக்கின்றேன். நீங்கள் இதற்கும் ஒன் டேப் அசைன் செய்ய முடியும். ஒன் டேப் நீங்கள் இதற்கு செட் ஸ்டேட் செய்ய முடியும். நீங்கள் இங்கு என்ன செய்ய வேண்டும்? செலக்டட் மெத்தடினை 1 கொடுக்க வேண்டும். ஆகவே எனக்கு செலக்டட் மெத்தட் இல்லை என்றால் செலக்டட் மெத்தட் இருக்கும் வேல்யூ 1 என்றால் நீங்கள் இன்கம் ஆட் செய்ய போகின்றீர்கள் என்று தெரியும். இப்பொழுது நீங்கள் யூசருக்கு இன்கம் ஆட் செய்கின்றீர்களா எக்ஸ்பென்ஸ் ஆட் செய்கின்றீர்களா என்று காண்பிக்க வேண்டும். இப்பொழுது அதனை எவ்வாறு செய்வது? நான் எக்ஸ்பென்ஸ் ஆட் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் ட்ராக் செய்கின்றேன். நீங்கள் இவ்வாறு சிறிது மேலே வர முடியும். நான் ஆரம்பத்தில் இங்கு எக்ஸ்பென்ஸ் ஆட் செய்யும் பொழுது இது இன்கம் என்றால் எனது ஸ்கேஃபோல்டின் கலர், அதாவது மெயின் கலர் ரெட்டாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கிரீனாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் செலக்டட் மெத்தட் 0 சமமா என்று பார்க்க வேண்டும். நான் 0 சமம் என்றால் என்ன ஆட் செய்கின்றேன்? எக்ஸ்பென்ஸ் ஒன்றை ஆட் செய்கின்றேன். அதனால் நான் இதனை ரெட்டாக கொடுக்க வேண்டும். kred.else அதாவது நான் 0 இல்லை என்றால் இதிலிருந்து எப்பொழுதும் இன்கமினை ஆட் செய்கின்றேன் என்பதால் நீங்கள் இதற்கு கே கிரீன் கலரினை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது இதனை சேவ் செய்தால் டிஃபால்ட் ஆனது எக்ஸ்பென்ஸாக இருக்கின்றது என்பதை பார்க்க முடியும். நான் இதனை கிளிக் செய்தால் எக்ஸ்பென்ஸ், நான் எவ்வாறு இன்கம் என்பதனை கிளிக் செய்தால் கலர்ஸ் இரண்டுக்கும் இடையே மாற முடியும் என்பதை பார்க்க முடியும். நான் இப்பொழுது இங்கு இருக்கும் இந்த சிவப்பு கலர் மற்றும் பச்சை கலரினை சரியாக தயாரிக்க வேண்டும். அதாவது நான் எக்ஸ்பென்ஸ் செலக்ட் செய்யும் பொழுது இந்த இன்கமின் பேக்ரவுண்ட் கலரினை நீக்கி டிஃபால்ட் ஒயிட் கலராக தயாரிக்க வேண்டும். நீங்கள் இந்த ரெட் கலரில் இருந்து கலரானது ஆட் ஆகின்றதை பார்க்க முடியும். நீங்கள் இங்கும் ட்ராக் செய்ய முடியும். செலக்டட் மெத்தட் 1 சமமா என்று பார்க்க முடியும். செலக்டட் மெத்தட் 1 என்றால் இது எக்ஸ்பென்ஸ் 1 ஆகும். எக்ஸ்பென்ஸ் என்றால் நான் இதனை கே பைட்டாக ரீப்ளேஸ் செய்கின்றேன். எல்ஸ் இதனை கே கிரீனாக கொடுக்க வேண்டும். நான் இங்கு மறுபக்கம் செய்ய வேண்டும். இங்கு 1 என்றால் கே கிரீனாக இருக்க வேண்டும். 1 என்றால் நான் இன்கமினை ஆட் செய்கின்றேன். இல்லை என்றால் கே ஒயிட்டாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இன்கம் மேல் கிளிக் செய்த பிறகு எக்ஸ்பென்ஸ் மேல் கிளிக் செய்தால் இது ஒயிட் ஆகின்றது. இன்கம் மேல் கிளிக் செய்தால் இது கிரீன் ஆகின்றது. எம்மால் இப்பொழுது இதே வேலையை எக்ஸ்பென்ஸிற்கும் செய்ய முடியும். செலக்டட் மெத்தட் 0 சமமா என்று பார்க்கின்றேன். 0 சமம் என்றால் எக்ஸ்பென்ஸினை ஆட் செய்யவில்லை. ஆகவே நான் இதற்கு கேரெட் என்ற கலர் கொடுக்கின்றேன். அதன் பிறகு எனக்கு கே ஒயிட் என்று கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது இந்த இரண்டுக்கும் இடையே மாறுகின்றதை பார்க்க முடியும். நான் இதனை செலக்ட் செய்த பிறகு கலரினை ஒயிட்டாக கொடுக்க முடியும். இங்கு நான் கன்ஸ்டினை வைத்திருக்கின்றேன். நான் அதை நீக்குகின்றேன். நீங்கள் இங்கு செலக்டட் மெத்தட் என்பது எக்ஸ்பென்ஸ் 1 என்று பார்க்க வேண்டும். எக்ஸ்பென்ஸ் என்றால் நீங்கள் இதன் கலரினை கே ஒயிட்டாக கொடுக்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் கே பிளாக்காக கொடுக்க முடியும்.
இதே விடயத்தை இன்கமிற்கும் செய்ய வேண்டும். நான் இங்கு கன்ஸ்டினை நீக்கி கொடுக்கின்றேன். செலக்டட் மெத்தட் 1 என்றால் இன்கமினை ஆட் செய்கின்றேன். நீங்கள் இதனை இன்கம் ஆட் செய்யும் பொழுது ஒயிட்டாக தயாரிக்க முடியும். எல்ஸ் நீங்கள் கே பிளாக்காக கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த மாற்றங்களை செய்யும் பொழுது இது ஒயிட் ஆகின்றது என்றால் இது பிளாக் ஆகின்றது தெளிவாகி இருக்கும். இந்த இரண்டையும் மாற்றும் பொழுது இது ஒயிட் ஆகின்றது என்றால் இது பிளாக் ஆகின்றது. ஆகவே உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு நாங்கள் இந்த ஃபீச்சரினை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்தோம் என்று தெளிவாக வேண்டும். இவ்வாறு மேலே வந்து இந்த அன்யூஸ்ட் இம்போர்ட்ஸ் இருந்தால் எதனையாவது நீக்குங்கள். ஆகவே நாங்கள் இந்த மெயின் டாட்டினை மேலே கொடுப்போம். நாங்கள் இன்று செய்தவற்றினை ஜிட்டிற்கு கமிட் செய்வோம். எனக்கு ஸ்க்ரீனினை கிளியர் செய்ய முடியும். நான் ஜிட் ஆட் செய்கின்றேன். அனைத்தினையும் ஜிட்டிற்கு ஆட் செய்தேன். அதன் பிறகு ஜிட்டிற்கு கமிட் செய்வோம். கமிட் டேஷ் எம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டகுல் என்று கொடுப்போம். அதன் பிறகு நீங்கள் ஜிட்டிற்கு புஷ் செய்ய முடியும். பார்ப்போம். ஜிட் புஷ் என்று கொடுத்தால் நீங்கள் அதனை ஜிட்டிற்கு புஷ் செய்ய முடியும். நாங்கள் இந்த செக்ஷனில் எவ்வாறு இன்கம் மாடல் தயாரிப்பது, எக்ஸ்பென்ஸ் மாடல் தயாரிப்பது என்று பார்த்தோம். அதே போன்று இன்கம் ஆட் செய்ய போகின்றோமா, எக்ஸ்பென்ஸ் ஆட் செய்ய போகின்றோமா என்ற லாஜிக்கினை சரியாக பொருத்தி எம்முடைய யூஐயினை அழகாக மாற்றுவது எவ்வாறு என்று பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் இந்த இன்கமின் யூஐயின் மிகவும் ஸ்டக்கில் இம்ப்ளிமெண்டாக இருக்கின்றது, தெளிவாகி இருக்கும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். இதை எப்படி சரியாக சேர்ப்பது என்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். எனவே இன்று நாம் இந்த பகுதியில் பேசிய குறியீட்டை கீழே உள்ள GitHub களஞ்சியத்தில் நீங்கள் காணலாம். அடுத்த பகுதியில் ஒரு ஃபார்மை எப்படி சரியாக சேர்ப்பது என்று பார்ப்போம்.